கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம் நீண்ட வாசகம். அந்த வாசகத்தை குறுக்கி சிறியதாக்க வேண்டும் என்றாலும் கூட அது முடியாது என்ற வகையிலே இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்ப்பது என்ன என்றால், ஒரு பெண்ணை எப்படி அவர்கள் அநியாயமாக தீர்ப்பிடுகின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் தானியேல் அவர்களை எப்படி பொய்யராக்கு அந்த பெண்ணை விடுதலையாக்குகின்றார், நல்ல ஒரு தீர்ப்பை வழங்குகின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய போதனையின்படி தீர்ப்பிடாதீர்கள். இந்த தீர்ப்பு என்பது உங்களுக்கே அது திரும்பி வரும். எனவே தீர்ப்பிடப்படாதீர்கள் என்று சொல்கின்ற வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும். இந்த தீர்ப்பு என்பது நாம் நினைக்கலாம், நீதிமன்றத்திலே கொடுக்கின்ற ஒரு தீர்ப்பாக நாம் கருதலாம். அதை ஆண்டவர் குறிப்பிடவில்லை. அன்றாடம் நாம் பிறர் மேல் சுமத்துகின்ற பழி பாவங்களையும் அவர்களுடைய பெயரை கெடுக்கின்ற வகையிலே நாம் செய்கின்ற துரோகங்களையும் இதைத்தான் ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். எனவே இந்த பழி, இந்த தீர்ப்பு என்பதெல்லாம் பிறர் மேல் நாம் இட்டு கட்டி சுமத்தி அவர்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்துகின்ற பொழுதெல்லாம் இதோ இந்த முதல் வாசகத்திலே வந்த 2 மனிதர்களை பற்றித்தான் அப்படித்தான் இருக்கும். ஆனால் உண்மையில் இறைவன் நிரபராதியோடு இருக்கின்றார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய நீதி அமைப்பு முறையிலேயே, நம்முடைய இந்திய அரசியல் சட்டத்தின் அந்த நீதிமன்றத்தின் அடிப்படையிலேயே நாம் பார்த்தோம் என்றால், ஒரு குற்றவாளி கூட தப்பித்து கொள்ளலாம். ஆனால் ஒரு நிரபராதி அநியாயமாக தண்டனை பெறக்கூடாது என்பதுதான் உண்மை. இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படையில் தான் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவும் இன்றைக்கு இந்த ஒரு கருத்தை முதல் வாசகத்தின் அடிப்படையிலே நமக்கு உணர்த்துகின்றார். எனவே பிறர் இவ்வாறாக நிரபராதியாக இருக்கின்றவர்கள் மேல் நாம் செலுத்துகின்ற சொல்லுகின்ற பழி பாவங்கள் எல்லாம் நிச்சயமாக நமக்கே தண்டனையாக அது வரும் என்பதைத்தான் அந்த 2 முதியோர்களிடம் வாழ்க்கையில் பார்க்கின்றோம். சுசானா காப்பாற்றப்படுகிறார். சுசானா நல்லதொரு தீர்ப்புக்கு அவர் தண்டனையிலிருந்து விடுதலை பெறுகிறார். நிரபராதி என்ற ஒரு நிலையை பெறுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த வகையிலே அநியாயமாக சுலபமாக நாம் பிறர் மேல் பழி சுமத்துவதையும் தீர்ப்பு சொல்லுவதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும், திருத்தி கொள்ள வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான். ஒரு சிறிய நிகழ்ச்சியை சொல்வார்கள். ஒரு குழந்தை, அந்த குழந்தையிடம் 2 ஆப்பிள்கள் அதை தாய் கொடுக்கின்றாள். அந்த 2 ஆப்பிள்களும் அந்த குழந்தை 2 கரங்களிலே வைத்திருக்கிறது. இப்பொழுது அந்த தாய் அந்த ஆப்பிள், அந்த பழத்தை கேட்கின்றார். எனக்கு ஒன்று கொடு என்று சொல்கின்றார். உடனே அந்த குழந்தை என்ன செய்ததாம், வலது கையில் இருக்கக்கூடிய அந்த பழத்தை கடித்து அது தின்றதாம். அப்படி என்றால் இது எச்சி, உனக்கு கொடுக்க மாட்டேன் என்று அர்த்தமாகிறது. இடது கையில் இருக்கக்கூடிய அந்த பழத்தையாவது கொடுப்பையா என்று கேட்டதற்கு அந்த இடது கையில் இருக்கக்கூடிய ஆப்பிள் பழத்தையும் அந்த குழந்தை கடித்து தின்றதாம். தாய் சொன்னாலாம், நான் கொடுத்தது தானே, எனக்கு கொடுக்க மாட்டேன்றாயே என்று கேட்டதற்கு அந்த குழந்தை சொன்னதாம், அம்மா, எனது இந்த கையிலே இருக்கக்கூடிய ஆப்பிள் இதைவிட நன்றாக இருக்கிறது, இந்த வச்சுக்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கொடுத்ததாம். அன்புக்குரியவர்களே, தாய் என்ன சொல்கின்றார் பாருங்கள். நான் கொடுத்த ஆப்பிளை எனக்கு நீ திருப்பி கொடுக்க மாட்டேன்றாயே, அப்படி ஒரு சுயநலமா உனக்கு என்று. ஆனால் குழந்தை என்ன நினைக்கிறது பாருங்கள். எந்த பழம் சுவையாக இருக்கிறதோ அதை அம்மாவிடம் கொடுப்போம் என்று சொல்லி அந்த குழந்தைக்கு இருக்கின்ற ஒரு தீர்க்கமான தெளிவை பார்க்க. பல நேரங்களில் நாமும் இப்படிதான் சொல்கின்றோம். பல நேரங்களிலே we always judge from the cover of the book, not the content of the book என்று சொல்வார்கள். நாம் ஒரு புத்தகத்தை பார்த்து அந்த புத்தகத்தின் மேல் இருக்கின்ற அந்த கவர் பேஜ், அதை வைத்து நாம் அந்த புத்தகத்தை மதிப்பிடலாம். அது தவறு. ஆனால் அதற்கு உள்ளாக என்ன இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும்.
the content of the book is more important than the cover of the book என்று சொல்வார்கள். அந்த வகையிலே தான் அன்புக்குரியவர்களே, தீர்க்கமாக ஒரு விஷயத்தை தெளிவாக தெரியாமல் நாம் ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு தீர்ப்பு, ஒரு நிலைப்பாடு, ஒரு கருத்து சொல்வது என்பதை நாம் தவிர்க்க வேண்டும். காரணம், உண்மை அறியாது உளறிக் கொண்டிருப்பது என்பது தேவையில்லாத ஒன்று. அதைத்தான் பல இடங்களிலே நாம் பார்க்கின்றோம். நம்முடைய திருத்தந்தை அவர்களும் ஒரு முறை உரையாற்றுகின்ற பொழுது இதைத்தான் சொன்னார். அவர் சொல்கின்றார், அடுத்தவருடைய சன்னல் வரைக்கும் சில பேருடைய நாக்கு நீண்டதாக இருக்கிறது என்று ஒரு முறை சொன்னார். காரணம் என்ன? அடுத்தவர்களை பற்றி பேசிக்கொண்டிருப்பதே அவர்களுடைய பொழப்பு, வாழ்வு. இப்படி பல பேரை பற்றி இழிவாக பேசுவதும், பழி சுமத்துவதும், தீர்ப்பிடுவதும், தவறான கருத்துக்களை பரப்புவதும் என்பதுதான் இன்றைய இந்த தவக்காலத்தினுடைய ஒரு தவ முயற்சியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், நிறுத்த வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும், திருந்தி வேண்டும். இந்த தீர்ப்பு என்பதிலிருந்து நாம் விடுபட வேண்டும். எனவே தான் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த சுசான்னா கதை நமக்கு எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், பிறர் மேல் அநியாயமாக பழி சுமத்துவதையும் தீர்ப்பிடுவதையும் நாம் தவிர்ப்போம். இறைவன் முன்பாக நாமும் நீதிமான்களாக, நல்ல மனிதர்களாக வாழ முற்படுவோம். ஆமென்.